ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் அதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசனுக்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெசனுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசனுக்கும் நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம்னா புக்கை வச்சு அதுக்கான ஆன்சர் எந்த பேஜில் இருக்குன்னு சொல்லி ஆன்சரையும் மார்க் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த லெசனுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இந்த லெசனில் நிறைய கொஷின் புக்கில் இல்லை, 1-2 கொஷின் மட்டும்தான் புக்கில் இருக்குது. அதனால் இந்த லெசனில் இருக்க எல்லா கொஷினுக்கான ஆன்சரையும் ஒரு நோட்டில் எழுதி அதை அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஆன்சர் எல்லாம் நான் படிக்கும்போது நான் மார்க் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் நாங்கள் படிக்கும்போது ரெடியூஸ்டு சிலபஸ்லாம் இருந்தது. அதனால் அந்த ரெடியூஸ்டான கொஷின்லாம் நாங்கள் மார்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸ்லாம் கிடையாதுல்ல, அதனால் எல்லாத்துக்கான ஆன்சரையும் நான் சொல்லணும். அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் நானும் யூடியூப், கூகுள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தேடி பார்த்தேன். ஏன்னா என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் இல்லை. நாங்கள் படிக்கும்போது புக்லேயே தான் படிக்க சொல்லுவாங்க, அதனால் புக்லேயே தான் குறித்து படிப்போம். அதுதான் பெஸ்ட்டுன்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் நோட்ஸ்லாம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலை பார்த்து அதுக்கப்புறம் அதை வச்சு நானாக எழுதுனது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு கொஷின் கூட நான் விடலை, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதே நேரத்தில் தப்பான ஆன்சரையும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஏன்னா நான் படிக்கும்போது இந்த மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் நிறைய நான் வந்து தேடிட்டே இருப்பேன். ஆனால் வந்து எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிடைக்கல. ஃபிசிக்ஸுக்கு மட்டும் ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி புக்கை காமிச்சு எது வந்து எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிசிக்ஸுக்கு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. மற்றபடி கெமிஸ்ட்ரிக்கோ இல்லை பயாலஜிக்கோ தமிழ் மீடியத்துக்கு யாரும் இந்த மாதிரி வீடியோஸ் போடலை. இப்போது என்ன மாதிரி ஒருத்தவங்க புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த சேனலோட நோக்கமும் அதுதான். போடுற வீடியோ ஒருத்தவங்களுக்குனாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதோட அவங்க ஸ்டடி சம்மந்தமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன தீர்வை வந்து நம்ம தரணும் அப்படின்றது தான். இந்த வீடியோ போட வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி. இந்த லெசனில் இருக்க கொஷினுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் சரி இன்றைக்கி தேடலாம் அப்படின்னு சொல்லி தேட உட்காருவேன். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னே இருந்துருவேன். அதான் இந்த லெசனுக்கான வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வேகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க ப்ளஸ் மைனஸ் என்னன்னு, இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு, எந்த சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சரி நம்ம வீடியோஸ் வந்து ஒருத்தங்களுக்குனாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒருத்தங்களுக்குனாச்சும் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி தோன்றது என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் அதிகமான வீடியோஸ் வந்து போட வைக்கும். அதனால் உங்களுடைய கருத்து எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்காக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லலை. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை வந்து உற்சாகப்படுத்தி நிறைய வீடியோஸை வந்து போட வைக்கும். அதனால் யோசிக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும், இன்னும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லெசனுக்கான வீடியோலையும் ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் தயாராக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பேன்னு சொன்னேன்ல, அப்படி பார்க்கும்போது ஏதாவது எழுதணுன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணி எழுதுறதுக்கே எனக்கு பிடிக்காது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி பிடிஎஃபை பார்த்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃபில் நான் எழுதின கொஷின் மட்டும் இல்லாமல் புக்கில் குறிக்கிற மாதிரியான கொஷினையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி புக்கில் மார்க் பண்ணதை காட்டும்போது இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். அதான் நான் குறித்ததுக்கு மேலேயே பேஜ் 137, பேஜ் 132 அப்படின்னு பேஜ் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு தேடுற வேலையெல்லாம் கிடையாது. இந்த பிடிஎஃபை பார்த்து அப்படியே எழுதிக்கிறது மட்டும்தான். இந்த வீடியோ வந்து உங்கள் வேலையை ஈஸியாக்கியிருக்கு, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எல்லா லெசனுக்கும் வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன லெசனுக்கு வீடியோ போடலாம், உங்களுக்கு எந்த லெசன் தேவைப்படுது அப்படின்றத சொல்லுங்கள். அது அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.